முல்லைப்பூ கூட சேர்ந்துருச்சு. இது வந்து பொரிக்க போகிறோம். நல்லா தளன்னு இருக்குது, மழை பெஞ்சிருக்குது, நல்லா தளன்னு இருக்குது. இது பொரிக்க போகிறோம். இது பொரித்து நாளைக்கு பொரியல் பண்ண போகிறோம். ஏன்னா பேத்திக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடணும். அதுக்காக ஏதோ ஒரு கீரை செஞ்சு கொடுப்பேன். டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் கீரை. நல்லா தளன்னு இருக்குது கீரை. எல்லாமே கீரை தான். கீரை நல்லா இருக்கும். கீரை நல்லா இருக்கும். இதில் போட்டுக்குவோம். கீரை வந்து நல்லா மழைக்கு நல்லா முளைச்சிது. கீரையெல்லாம் நல்லா ஒரு பூச்சி புழுவும் கூட இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்குது கீரை. நல்லா இருக்கும். ஒன்று பார்த்தா பூச்சி அடிச்சிருக்கோம். இது நல்லா சுத்தமாக இருக்குது கீரை. அப்படியே கழுவி போடலாம். இது அப்படியே நல்லா இருக்கு கீரை. நல்லா இருக்குது பாருங்க. ஒரு பழுத்ததும் இல்லை, நல்லா பிஞ்சாக நல்லா தேங்காய் நிறைய போட்டு நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கரிச்சிக்குட்டி கீரை, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். கொஞ்சம் நம்ம அளவாக பொரிச்சிக்கலாம், அப்புறம் இன்னொரு நாளைக்கு பொரிச்சிக்கலாம். இது வந்து நல்லா இருக்கு. கீரை நல்லா இருக்கு. நம்ம வந்து மருந்து இல்லாத கீரை. இதெல்லாம் மருந்து இல்லாத கீரை. நல்லா இருக்கு. சுக்கிட்டி கீரை அன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பொரிச்சோம். அதை வந்து செய்ய போகிறோம். வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லது. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கடுகு போட போகிறேன். கடலப்பருப்பு, நான் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு நிறையா சாப்பிடுவோம், அதனால் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கணும். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய். கருவேப்பில் போட மாட்டேன், ஏன்னா அதுவே கருவேப்பிலாட்டு இருக்குது, அதனால போட மாட்டேன். வணங்குது நல்லா வெங்காயம் வணங்கணும். நல்லா வெங்காயம் வணங்கினாதான் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கீரை போடுறதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கீரை போடுறேன். இது வேக நல்லா புதினா கீரை போயிடும், இந்த சுக்குன்னு போயிடும். இது வந்து வடிச்சுக்கணும். இதில் இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போடும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் உப்பு போடும். நல்லா அப்படியே வதக்கிடுவோம். தெரியாது ஒரு வெந்துட்டு இருக்குது. தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டணும். தண்ணி வந்து கீரையில் இருக்கிற தண்ணியே தான். அந்த தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை. கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இனி வந்து தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டு நல்லா கலரணும். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வாய்ப்பு நல்லா குடல் புண்ணு இதெல்லாம் நல்லா ஆட்டும். இது வந்து மருந்து ஓடாத கீரை. கடையிலலாம் வாங்கினோம்னா மருந்து ஓடுவாங்க. இது வந்து நம்மளே இது பண்ணுறதுனால மருந்து இல்லாத நல்லா இருக்கும்.